இப்போ கன்சம்ஷன் செக்டரில் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு கிடச்சிருக்கிறதால அதை வந்து ஸ்பெண்டிங்கில் கொண்டு போகும்போது கன்சம்ஷன் செக்டர் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. லார்ஜ் கேப் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை வந்து 26,277 ஆன் அக்டோபர் 27, 2024 போன ஹை அது. அங்கேருந்து லோ 22,774 ஆன் February 14, 2025 நேற்று வந்திருக்கிறது. ஸோ நியர்லி 13% ஃபால் லார்ஜ் கேப்பில் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு ஆன் லைஃப் ஹைலேருந்து. இப்போ போட்டிருக்கிற இந்த செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரீட்டெய்லர்ஸை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ரீட்டெய்லர்ஸ் வந்து எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நிறைய வந்து நீங்கள் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன், சாஃப்ட்வேர் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம பிளான் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹாட் ஆஃப் த டாபிக், தட் இஸ் நிஃப்டி 50 இண்டைசஸ், மிட் கேப் இண்டைசஸ், ஸ்மால் கேப் இண்டைசஸ் இப்போ வந்து விழுந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு கம்பேரிசனை வச்சு பார்க்கும்போதும் இதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் என்னோட ஓன் பெர்ஸ்பெக்டிவில் இங்கே உங்களோட ஷேர் பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ இப்போது நிறைய டாபிக்ஸ் என்ன போயிட்டுருக்குன்னா, லார்ஜ் கேப் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து கொஞ்சம் ஃபர்தராக டவுன் சைட் போகும் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து தாட்ஸ் போயிட்டுருக்கு மார்க்கெட்டில். நிறைய டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சவங்க, வேல்யூவேஷன் தெரிஞ்சவங்க எல்லாமே வந்து இது மாதிரி வந்து கன்சிஸ்டண்ட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம வந்து அதை ஒரு கம்பேரிசனோட பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா அது ஒரு சார்ட் ரீடிங்கில் நம்ம பார்க்கும்போது என்ன மாதிரி அது பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, முன்னாடி இப்போ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இனிமேல் எப்படி இருக்குன்றது நம்மளால் டிசைட் பண்ண முடியாது. பட் ஓரளவுக்கு இந்த கன்க்ளூஷன் வரும்போது நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வரும்ன்றதுக்காக தான் இதை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நிஃப்டி 50யோட எடுத்து பார்த்தோம்னா அந்த சார்ட் வந்து லார்ஜ் கேப் பார்க்கும்போது நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹை வந்து 26,277 ஆன் அக்டோபர் 27, 2024 போன ஹை அது. அங்கேருந்து லோ 22,774 ஆன் February 14, 2025 நேற்று வந்திருக்கிறது. ஸோ நியர்லி 13% ஃபால் லார்ஜ் கேப்பில் வந்து இப்போ வரைக்கும் வந்திருக்கு ஆன் லைஃப் ஹைலேருந்து. ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டே நம்ம கம்பேர் பண்ணோம். ஏன்னா ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி வரும். ஸோ நான் வந்து ஒரு ஜூன் 2024 அரவுண்டு 6th அந்த மாதிரி ஜோனில் வந்து எடுத்திருக்கிறது லோ டு 21,281. ஸோ இந்த 21,281 வந்து ஜூன் 2024 வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹை வந்து 26,277 ஆன் அக்டோபர் 27, 2024 வந்திருக்கு. ஸோ நியர்லி இந்த அப் ட்ரெண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஜூன் 2024 டு அக்டோபர் 2024 இந்த ஒரு குறிப்பிட்ட மாதத்துக்குள்ளேயே 24% மேலே போயிருக்கு. ஃபால் வந்து ஹையிலேருந்து 13% தான் வந்திருக்கு. ஸோ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, அப் ட்ரெண்ட் போகும்போது 24% மேலே போன மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் வரும்போது 13% ஃபால் ஆகிருக்குன்றது நம்ம வந்து ஒரு சினாரியோ வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து மிட் கேப், நிஃப்டி மிட் கேப் 150. ஸோ இதை வந்து ஹை வந்து 22,515 ஆன் September 25, 2024 போயிருக்கு ஹையஸ்ட் ஹை. லோ இப்போ வந்திருக்கிறது 18,165 ஆன் February 14 வந்திருக்கு 2025. நியர்லி 20% ஃபால் ஃப்ரம் த லைஃப் ஹை மிட் கேப் 150. ப்ரீவியஸ் அப் ட்ரெண்ட் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது லோ வந்து 17,744 ஆன் June 6, 2024. ஹை 22,515 ஆன் September 25, 2024. ஸோ இந்த 2024 22,515 போயிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் அப் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நியர்லி 21% அப் சைடில் போயிருக்கு. இப்போ வரைக்குமே ஃபால் ஆகிருக்கிறது லைஃப் ஹைலேருந்து 20%, ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வந்து ஃபால் ஆகிருக்கு. அதனால தான் மிட் கேப் ஜாஸ்தி ஃபால் ஆகிருக்கு வென் கம்பேர்ட் டு லார்ஜ் கேப். இதை வந்து நம்ம வந்து இந்த கன்க்ளூஷனில் வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியும். தட் இஸ் அப் ட்ரெண்டில் மிட் கேப் 150 வந்து 21% மூவ் ஆனது ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டில். இப்போ வரைக்கும் விழுந்திருக்கிறது நியர்லி 20%, ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ன்றதால லைஃப் ஹைலேருந்து விழுந்ததும் ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டும் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிறதால தான் வந்து இது கொஞ்சம் ஜாஸ்தி விழுந்திருக்குன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி ஸ்மால் கேப் 250. இந்த இண்டைசஸ் கால்குலேட் பண்ணும்போது ஹை வந்து 18,688 on September 24, 2024. Low வந்து 14,359 on
14th February 2025. ஸோ நியர்லி 23% ஃபால் ஆயிருக்கு ஃப்ரம் லைஃப் ஹைலேருந்து. இப்போது ப்ரீவியஸ் அப் ட்ரெண்ட் நம்ம கால்குலேட் பண்ணி போகும்போது லோ 14,145 on June 4th 2024, high 18,688 on September 24, 2024. Nearly 24% up ஆயிருக்கு. ப்ரீவியஸ் அப் ட்ரெண்டில் ஜூன் 2024லேருந்து செப்டம்பர் 2024 வரைக்குமே 24% அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிருக்கிறது. இப்போ வரைக்கும் பார்த்தோம்னா லைஃப் ஹைலேருந்து நியர்லி 23% வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இந்த அப் ட்ரெண்ட் என்ன இருக்கோ அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே வந்து விழுந்திருக்கு. 23% ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். ஸோ இது வந்து இந்த கன்க்ளூஷன் என்னென்னா, வென் கம்பேர் டு நிஃப்டி 50 அண்ட் மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250 இந்த மூணையும் பார்க்கும்போது லார்ஜ் கேப் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது. அந்த ப்ரீவியஸ் ட்ரெண்டையும் கரண்ட் சினாரியையும் கம்பேர் பண்ணும்போது லார்ஜ் கேப் ஃபால் வந்து கம்மியாக இருக்குது. மிட் அண்ட் ஸ்மால் கேப் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே இப்போவே வந்துருச்சு. ஸோ அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கும் கம்பேரிசனுக்கும் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக புரியும். ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் நான் சொல்கிறேன். இதனால தான் வந்து லார்ஜ் கேப் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, மை ஓன் பெர்ஸ்பெக்டிவ். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட். நான் ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். இப்போ இதை தவிர்த்து நம்ம வந்து இனி வரும் காலங்களில் எந்த செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, ப்ரைவேட் பேங்கிங் செக்டர் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணலாம். பிஎஸ்பி பப்ளிக் செக்டர் பேங்கிங்லேயும் நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா ரேட் கட் வந்து 0.25 BPS இந்த வாட்டி ஆர்பிஐ கட் பண்ணியிருக்கு. விச் இண்டிகேட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, லோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி எடுத்தவங்களுக்கும் லோன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக லோன் வாங்கவும் நிறைய பேர் வருவாங்க. அதனால் பேங்கிங்கில் வந்து பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆகும்போது ப்ரைவேட் பேங்கிங் அண்டு பப்ளிக் செக்டர் பேங்க் ரெண்டுமே வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இப்போ வர்ற டவுன் சைட் எவ்வளோ வரும்ன்றது யாருக்குமே தெரியாது. பிகாஸ் மார்க்கெட் இஸ் ஆல்வேஸ் சுப்ரீம். எதையுமே நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் வரும் அவ்வளோ தூரம் வரும்ன்றது டிசைட் பண்ண முடியாது. அதனால் மார்க்கெட் இந்த கரெக்ஷன் எவ்வளோ ஆகுதோ அந்த கரெக்ஷனுக்குள்ளவே நீங்கள் வந்து ப்ரைவேட் பேங்கிங் செக்டாரில் இருக்கிற நல்ல பேங்கிங் ஃபண்டமெண்டல்ஸை செக் பண்ணிவிட்டு, பேலன்ஸ் ஷீட்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்களான்றதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து குறைய எந்த பேங்க் வாங்கலான்றதை உங்களோட ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டோட நீங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு அந்த பர்டிகுலர் ஸ்டாக் கீழே வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிறது புத்திசாலித்தனம். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்பிஎஃப்சி, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ். அது எதுக்குன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் எப்போவுமே வந்து பார்த்தோம்னா நெட் ப்ராஃபிட் ரேஷியோ வந்து பேங்கிங்கை விட ஜாஸ்தி தான் இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜாஸ்தி போட்டு தான் லோன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போது இதில் வந்து எம்எஸ்எம்இ லோன் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எம்எஸ்எம்இ லோன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 25 lakhs மினிமம் அப்படின்னா 50 lakhs பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறதால ஆல்ரெடி இருக்கிற லோன் எடுத்துகிட்டு கரெக்டாக பே பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டாப் அப் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. அட் த சேம் டைம் புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரி ஃபார்ம் பண்ணி லோனுக்கு வர்றவங்களுக்கும் வந்து சைஸ் வந்து 50 lakhன்றது ஒரு நல்ல சைஸ். ஸோ அதனால் என்பிஎஃப்சிலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அட் த சேம் டைம் இவங்களுக்கு எப்போவுமே நான் சொன்ன மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தியாகவே இருக்கும். அதே மாதிரி என்பிஎஃப்சி செலக்ட் பண்ணும் போதும் ஃபண்டமெண்டல்ஸ் வித் பேலன்ஸ் ஷீட் எல்லாமே பார்த்துட்டு எது நல்ல ஸ்டாக் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணோம். முதல்ல செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாக்கை வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கரெக்ஷனில் எவ்வளோ கீழே வருதோ அது பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி வைக்கும்போது லாங் டேர்மில் வந்து இந்த என்பிஎஃப்சி ஸ்டாக்ஸ்லேயும் ப்ரைவேட் பேங்கிங் அண்ட் பப்ளிக் செக்டர் பேங்கிங் இந்த இடத்துல எல்லாமே வந்து தெர் இஸ் எ ப்ராபபிலிட்டி டு மேக் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் ஃபார் அ லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். எதுவுமே ஷார்ட் டேர்ம் கிடையாது, லாங் டேர்ம் பர்ஸ்பெக்டிவ். இன்னொன்று கன்சம்ஷன் செக்டர் நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ கன்சம்ஷன் செக்டரில் வந்து நமக்கு வந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்து இண்டிவிஜுவல்ஸுக்கு கிடச்சிருக்கிறதால அதை வந்து ஸ்பெண்டிங்கில் கொண்டு போகும்போது கன்சம்ஷன் செக்டர் வந்து டெஃபினட்டாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி. அதனால் கன்சம்ஷன் செக்டரில் இருக்கிற நல்ல ஸ்டாக்கை வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல்ஸ் பேலன்ஸ் ஷீட்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யோசனை பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நம்ம நல்ல செக் பண்ணி பண்ணும்போது ஃபண்டமெண்டல் ஸ்டாக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் வந்து தரோவாக ரீட் பண்ணணும்.
பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ண தெரியணும். பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நெட் ப்ராஃபிட் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக ஆன் எவ்ரி குவார்ட்டர் அண்ட் குவார்ட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். அட் த சேம் டைம் ரிசர்வ்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். பிகாஸ் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தி இருந்தால் உங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி வந்து ஃபார் குறையறதுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் குறையும். மார்க்கெட் விழும்போது மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து டவுன் ஆகும். மற்றபடி மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகும்போது இந்த மாதிரி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ், தட் இஸ் உங்களுக்கு வந்து ஷேர் கேபிட்டல் கம்மி, ரிசர்வ்ஸ் ஜாஸ்தி, நெட் ப்ராஃபிட் வந்து ஜாஸ்தி, ஆன் கன்சிஸ்டன்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறது வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் கீழே வரும்போது மார்க்கெட்டோட கீழே இறங்கிட்டு மார்க்கெட் ஏறும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவும் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸும் ஏறும். ஸோ அதனால் வந்து ஃபண்டமெண்டல்ஸை பார்க்குறதுக்கு நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். இப்போ போட்டிருக்கிற இந்த செபியோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ரீட்டெய்லர்ஸை வந்து எஜுகேட் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா ரீட்டெய்லர்ஸ் வந்து எதுவுமே தெரியாமல் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறதுக்கு பதிலாக நிறைய வந்து நீங்கள் வந்து கற்றுக்கணும். தட் இஸ் எப்படின்னா நீங்கள் வந்து சார்ட் ரீடிங், டெக்னிக்கல்ஸ் எல்லாமே கற்றுக்கிட்டு உங்களோட இண்டிவிஜுவல் ஐடியாவில் நீங்கள் வந்து ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டண்ட்டை வந்து சைட் பை சைடு வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணும்போது அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பிளைண்டாக வந்து யாரோ ஒருத்தவங்க பண்ணுறாங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து அவங்க கொடுக்குற ஸ்டாக்கை பண்ணுறதுக்கு பதிலாக நாமளும் வந்து சார்ட்டை பார்த்து ரீட் பண்ணியெல்லாம் கற்றுக்கும் போது நமக்கு அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப நல்லாவே தெரியும். அண்டு பர்டிகுலராக இந்த பி வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, பி ரேஷியோ, இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா ஸ்டாக்குக்குமே. ஸோ பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிறது வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ வந்து இதில் ஒரு சின்ன டவுட் வரும், பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கிறத தான் வாங்கணுமா, ஜாஸ்தியாக இருக்கிறத வாங்கக்கூடாதா அப்படின்றதெல்லாம் வரும். ஸோ இதெல்லாம் எப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் எந்த பிஇ இருந்தாலும் மேலே போயிட்டே இருக்கும். பட் கரெக்ஷன்ஸ் மார்க்கெட்டில் இப்போ இருக்கணுமோ. ஸோ இந்த கரெக்ஷன் மார்க்கெட்டில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு ஸ்டாக் வந்து ஒரு 700 போயிருக்கு. 700 போகும்போது அந்த லைஃப் 5 வந்து 700 போகும்போது அதோட பிஇ வந்து 110 அப்படின்னு இருந்திருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து 110 இது 700 இது ஒரு 500 இல்லாட்டி 450க்கு வந்திருக்கு. நான் வந்து அசம்ஷனில் சொல்கிறேன், 450க்கு வந்திருக்கு. பிஇ வந்து அவைலபிளாக 30-35 அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இது வந்து லோ பிஇ. ஆவரேஜ் பிஇன்னு ஒன்று இருக்கும், அது வந்து 50 இருக்கும் பட்சத்தில் இப்போ வந்து 35க்கு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு வந்து லோ பிஇ. ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு கம்பேரிசனுக்கு வச்சிங்க. தட் இஸ் இன்னும் மறுபடியும் நான் சொல்கிறேன், 700 இருக்கும்போது 110 இருந்த பிஇ வாங்கிறதுக்கு பதிலாக மறுபடியும் கரெக்ஷனில் வரும்போது ஒரு 450 ரேஞ்சில் அந்த பிஇ வந்து 35 இருந்து ஆவரேஜ் பிஇ வந்து 50 இருக்கும்போது 35 வந்து இட்ஸ் அ குட் பிஇ அப்படின்றத நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும். இது எல்லாமே டெக்னிக்கல் தான். நீங்கள் ஃபுல்லாக சார்ட்டு, பிஇ சார்ட் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து செலக்ட் லோ பிஇ ஸ்டாக்ஸ்ன்றேன். அண்ட் இந்த பிஇயை கம்பேர் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் லைஃப் 5 வித் லைஃப் 5 பிஇ என்னன்னு பார்த்துட்டிங்கனாலே வந்து லோ பிஇன்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு நீங்கள் ஃபண்டமெண்டலாக இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நல்லாவே ரிட்டர்ன்ஸ் வந்து ஹை ப்ராபபிலிட்டி இருக்குது ஜாஸ்தி கொடுக்கறதுக்கு. ஸோ இது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து நீங்கள் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து உங்களோட நாலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். அட் த சேம் டைம் சார்ட் ரீடிங் எல்லாம் பண்ணும்போது நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கே வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து யூ வில் கெட் அ கிளியர் ஐடியா எந்தெந்த ஸ்டாக்ஸில் நம்ம பண்ணணுன்றது. ஸோ ஐ திங்க் இந்த வாரம் எனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லி முடிச்சுட்டேன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.